அதிகாரம் 27. ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்குதல். ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு எந்நாள் வருமோ என்று அறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்புக்கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் அதை சுவையான உணவாக சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அதை உண்பேன். நான் சாகுமுன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டான். அப்பொழுது அவர் தம் மகன் யாக்கோபை நோக்கி, உன் தந்தை உன் சகோதரன் ஏசாவுக்கு சொன்னது என் காதில் விழுந்தது. அவர், நீ போய் வேட்டையாடி வேட்டைக்கறியை சமைத்து கொண்டு வா, நான் உண்பேன், நான் சாவதற்கு முன் ஆண்டவர் திருமுன் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று அவனிடம் சொன்னார். இப்பொழுது என் மகனே, நான் கட்டளையிடுவதை கருத்தாய் கேள். உடனே மந்தைக்கு போ, அங்கிருந்து 2 கொழுத்த வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவற்றை உன் தந்தைக்கு பிடித்தமான முறையில் சுவையான உணவாக சமைத்து தருவேன். நீ அவற்றை உன் தந்தைக்கு உண்ண கொடுத்து அவர் சாவதற்கு முன் அவரது ஆசியை பெற்றுக்கொள் என்றார். யாக்கோபு தன் தாய் ரெபேக்காவிடம், என் சகோதரன் ஏசா உடலில் அடர்ந்த முடியுடையவன், நானோ மிருதுவான உடல் கொண்டவன். என் தந்தை என்னை தடவி பார்த்தால் என்ன ஆவது? அவரை நான் ஏமாற்றுவதாக தெரிந்துவிட்டால் என்மேல் ஆசிக்கு பதிலாக சாபத்தை அன்றோ விழச் செய்வேன் என்றான். ஆனால் அவன் தாய் அவனிடம், மகனே, உனக்குரிய சாபம் என்மேல் விழட்டும். நான் சொல்வதை மட்டும் செய், போ, அவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். அவனும் அவ்வாறே போய் அவற்றை பிடித்து தன் தாயிடம் கொண்டு வந்து கொடுத்தான். ரெபேக்கா அவற்றை அவன் தந்தைக்கு விருப்பமான சுவையுள்ள உணவாக தயாரித்தார். மேலும் ரெபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோவுக்கு அணிவித்தார். அவனுடைய கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோலால் மூடினார். அவர் சுவையான உணவையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, இதோ மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உம் தலைமகன் ஏசா, நீர் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை உணவை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்கும் என்றான். ஈசாக்கு தன் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, அருகில் வா, நீ உண்மையிலே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் தந்தையின் அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரலோ யாக்கோபின் குரல், கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவனுடைய கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் முடி அடர்ந்தவையாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை உணவை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோபு கொண்டுவர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சை ரசம் கொண்டுவர அவர் அதையும் குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட்டான். ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே, இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும்
கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உந்தன் சகோதரருக்கு தலைவன் நீ ஆகிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க. ஏசா ஈசாக்கிடம் ஆசி வேண்டுதல். இவ்வாறு ஈசாக்கு யாக்கோபிற்கு ஆசி வழங்கி முடித்ததும், யாக்கோபு தந்தையின் முன்னிலையிலிருந்து விரைந்து வெளியேற அவன் சகோதரன் ஏசா வேட்டை கரியுடன் வந்தான். அவனும் சுவையான உணவை சமைத்து தன் தந்தையிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி, அப்பா, எழுந்து உம் மகன் கொண்டு வந்திருக்கும் வேட்டை கறி உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்கும் என்றான். அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, நீ யார் என்றார். அவன், நான் தான் உம் தலைமகன் ஏசா என்றான். ஈசாக்கு மிகவும் நடுநடுங்கி, அப்படியானால் வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தவன் எவன்? நீ வருமுன் அந்த உணவை நான் உண்டு அவனுக்கு ஆசி வழங்கிவிட்டேன். அவனே ஆசி பெற்றவனாய் இருப்பான் என்றார். ஏசா தந்தையின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மனம் வெதும்பி பெருங்குரல் எழுப்பி கதறி அழுதான். அவன் தன் தந்தையை நோக்கி, அப்பா, எனக்கும் கூட ஆசி வழங்குவீர் என்றான். அதற்கு அவர், உன் தம்பி கபடமாய் வந்து உனக்குரிய ஆசியை பெற்று சென்று விட்டான் என்றார். அதை கேட்ட ஏசா, யாக்கோபு என்னும் பெயர் அவனுக்கு பொருத்தமே, ஏனெனில் அவன் இருமுறை என்னை ஏமாற்றிவிட்டான். ஏற்கனவே எனக்குரிய தலைமகன் உரிமையை பறித்து கொண்டான், இப்பொழுது எனக்குரிய ஆசியையும் பிடுங்கிக் கொண்டான் என்று சொல்லி திரும்பவும் தந்தையை நோக்கி, நீர் எனக்கென வேறு எந்த ஆசியும் ஒதுக்கி வைக்கவில்லையா என்று கேட்டான். ஈசாக்கு ஏசாவிடம், நான் அவனை உனக்கு தலைவனாக ஏற்படுத்தியுள்ளேன். அவன் உறவினர் யாவரையும் அவனுக்கு அடிமைப்படுத்தியுள்ளேன். அவனுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் நிறைவாக வழங்கிவிட்டேன். இப்படியிருக்க என் மகனே, நான் உனக்கு வேறென்ன செய்ய முடியும் என்று சொன்னார். ஏசா அவரை நோக்கி, அப்பா, உம்மிடம் ஓர் ஆசிதான் உண்டா? எனக்கும் ஆசி வேண்டும் அப்பா என்று சொல்லி கூக்குரலிட்டு அழுதான். அவன் தந்தை ஈசாக்கு அவனுக்கு மறுமொழியாக, இதோ உன் குடியிருப்புக்கு நிலத்தின் செழுமையோ மேல்வானின் பனித்துளியோ கிட்டாது. உன் வாளினால் நீ வாழ்க்கை நடத்தி உன் தம்பிக்கு அடிமையாயிருப்பாய். உன் கழுத்தில் அவன் சுமத்திய நுகத்தடியை நீ கிளர்ந்து எழும்போது முறித்து விடுவாய் என்றார். பெற்றோர் யாக்கோபை லாபானிடம் அனுப்புதல். தந்தையிடமிருந்து யாக்கோபு பெற்றிருந்த ஆசியை முன்னிட்டு ஏசா அவன் மீது வஞ்சினம் கொண்டான். என் தந்தைக்காக துக்கம் கொண்டாடும் நாட்கள் நெருங்கிவிட்டன. அதன்பின் என் தம்பி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தனக்குள் அவன் சொல்லிக் கொண்டான். தம் மூத்த மகன் ஏசாவின் திட்டம் பற்றி ரெபேக்கா கேள்விப்பட்டார். உடனே அவர் ஆளனுப்பி தம் இளைய மகன் யாக்கோபை அழைத்து, இதோ உன் சகோதரன் ஏசா உன்னை கொலை செய்து தன்னை தேற்றிக்கொள்ள விரும்புகிறான். ஆகையால் மகனே, நான் சொல்வதை கேள். உடனே கிளம்பி காரானில் உள்ள என் சகோதரன் லாபானிடம் ஓடிப்போ. உன் சகோதரன் சீற்றம் தணியும் வரை சில நாள் அவரிடம் தங்கியிரு. தனக்கு விரோதமாய் நீ செய்ததை ஏசா மறந்து கோபம் தீர்ந்தபின் நான் உனக்கு சொல்லி அனுப்பி உன்னை அங்கிருந்து இவ்விடத்திற்கு அழைத்து கொள்வேன். ஒரே நாளில் என் இரு புதல்வர்களையும் நான் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார். பின் ரெபேக்கா ஈசாக்கை நோக்கி, இத்திய பெண்களை முன்னிட்டு என் வாழ்க்கை எனக்கு சலித்து போயிற்று. யாக்கோபும் இவர்களைப் போன்ற இந்நாட்டு பெண்களினின்று ஒருத்தியை மணந்து கொண்டால் என் வாழ்க்கை என்னாவது என்றார்.